சுரங்க ஊழலில் கைது செய்யப்பட்ட கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டியின் ஜாமீன் மனுவை ஐதராபாத் சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெல்லாரியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஓபலாபுரம் சுரங்க நிறுவனம் ஆந்திர பகுதிகளில் சட்டவிரோதமாக சுரங்க தொழிலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக அந்நிறுவனத்தின் இயக்குநரும் கர்நாடக முன்னாள் அமைச்சருமான ஜனார்தன ரெட்டி, அவரது மைத்துனரும் கம்பெனியின் நிர்வாக இயக்குநருமான ஸ்ரீனிவாஸ் ரெட்டி ஆகியோரை சிபிஐ கைது செய்துள்ளது. சஞ்சால்குடா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சிபிஐ நீதிமன்றம் செவ்வாயன்று விசாரித்தது. சிபிஐ வக்கீல் தனகா வாதிடும் போது சட்டவிரோத சுரங்கத்தில் ஈடுபட்டது தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளது என்றும் அதனால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து ஜனார்தன ரெட்டி, ஸ்ரீனிவாஸ் ரெட்டி இருவரது ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பிறகு இருவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.